மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே புன்னகை நிறைந்த முகம், ஒரு கலகலப்பான மனிதர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையுடையவர். இந்த மிதுன ராசின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலபுருஷ தத்துவத்தில் ஒரு 4 ராசிகளின் உபய ராசின்னு பேசுகிறோம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற முடியாது, இன்னொரு துணை வேணும். அதனால தான் பல மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் ஜெயிக்கிறார். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த குரு பகவான் யாரு? உங்களுக்கு தெரியும், ஒரு டீச்சர் அப்படின்னா, நீ நல்லா இரு, நீ ஒழுக்கமாறு, நீ தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். மிதுனத்தில் குரு பகவான் இருக்கிற போது ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரிய உயர்வடைஞ்சிருவாங்க. அந்த ஒழுக்கம் யாருக்கு குறையுதோ அப்போ சிக்கல் வருது. பிள்ளைகளால் ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த குரு 12ல் இருக்கிற போது நிறைய இவர்களுக்கு விரயமாச்சு, பத்தலை பணம். இப்போ பணவரவு இருக்கு, இப்பவும் பத்தலை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நல்ல குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது. வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு, விருப்பமுடையவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அமைகிறது. அதே போல் படிக்கக்கூடிய படிப்பில் ஹையர் எஜுகேஷன் மிகச்சிறப்பாக அமையும். 3ஆம் இடத்துல கேது அமைவது என்பது மிக யோகம். அது அந்த 3 இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தைரியம், மனோ தைரியத்தை கொண்டு வந்து கொடுப்பார். இந்த ஆண்டு மிகச்சிறந்த சூழ்நிலை. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ள குறையாத பணம், வற்றாத பணம்னு சொல்றோம். மிதுன ராசிக்கு அப்படி ஒரு யோகம். கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக இவர்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகள் விலகுது, பொருளாதார நெருக்கடி விலகுது.